இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாய் கொடுத்த வசனம் மத்தேயு 28 வசனத்தின் பின்பகுதி. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டாரோ, கர்த்தர் எங்களை மறந்து விட்டாரோ என்று நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? ஒருவேளை சில பேர் அப்படி நினைக்கலாம். குடும்பத்தின் சூழ்நிலைகள், நெருக்கங்கள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் இப்படி இருக்கிறதுனால கர்த்தர் எங்களை மறந்துட்டாரோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்றார். பிரியமானவர்களே, உங்களுடைய பூமியின் கடைசி ஓட்டம், கடைசி மூச்சு வரையிலும் இந்த பூமியிலே வாழ்வதற்கேற்ற பலனையும் கிருபைகளையும் தருவார். பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாய் உங்களை மாற்றுவார். பிரியமானவர்களே, உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் கவலைப்படாதீங்க. பிரியமானவர்களே, தண்ணீரை கடப்பதை போல, தீயிலே நடப்பது போல, வேதனைகளோடு, துன்பங்களோடு, கஷ்டங்களோடு இந்த பாதைகளில் எப்படி கடந்து செல்வது என்று நினைக்கிறீங்களோ, அக்கினி ஜுவாலை போல என் குடும்பத்தில் எப்படிப்பட்ட பாதைகள் இருக்கிறதே, கஷ்டம் இருக்கிறதே, நெருக்கம் இருக்கிறதே, வியாதி தொல்லை இருக்கிறதே, பலவீனங்கள் இருக்கிறதே, ஐயோ அக்கினி ஜுவாலைக்குள்ளே இருப்பது போல இருக்கிறேனே என்று சொல்லி கலங்கிறீங்களோ, ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. பிரியமானவர்களே, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. இந்த பாதைகளில் இருந்து உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துவார். உங்களை விட்டு விலகாதவர், உங்களை கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கின்றார். பிரியமானவர்களே, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தரை சொந்த ரட்சகராக உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அவரை தேடுகிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை எப்படி மறப்பார்? உங்களை மறக்கவே மாட்டார். நீங்கள் ஒருவேளை உங்கள் நெருக்கத்தின் மத்தியிலே, உங்கள் இக்கட்டான சூழ்நிலைகளின் மத்தியிலே ஒருவேளை நீங்கள் கர்த்தரை தேடாமல் ஒருவேளை மன வேதனையோடு, கஷ்டங்களோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை விட்டு விலகவே இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் அருகாமையில தான் இருக்கின்றார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் உங்களோடு கூட தான் இருக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை கர்த்தர் என்னை மறந்துட்டார் நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை மறக்கல. நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஸ்திரியானவள் தன் கர்த்தத்தின் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் கூட நான் மறக்க மாட்டேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகின்றார். மகனே, மகளே, கலங்காதே, நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன். உன் வாழ்க்கையின் பயணத்திலே உன்னோடு கூட நான் இருக்கின்றேன். உன்னுடைய கஷ்டம் எனக்கு தெரியும், உன்னுடைய நஷ்டம் எனக்கு தெரியும், உன் பலவீனம் எனக்கு தெரியும், நீ கடந்து போகிற பாதை எனக்கு தெரியும். ஆனாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன்னை கரை சேர்க்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை விட்டு விலகாத தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை கரம் பிடித்து கொண்டு உன்னை நடத்துவேன். ஆச்சரியமாய், அதிசயமாய் உன் வாழ்விலே பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகின்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் அன்புள்ள தகப்பன். அவர் நம்மோடு கூட இருக்கவே அவர் விரும்புகின்றார். நம்மோடு இருப்பதற்காகத்தான் வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன் என்று சொல்கின்றார். நம்முடைய இருதயத்துக்குள்ளே தங்குவதற்கு அவர் ஆவல் உள்ளவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, அதனால் அவர் அன்புள்ள தகப்பன். நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. அப்பா என்று சொல்லி கூப்பிடும் பொழுது உங்கள் நெருக்கத்தையும் உங்கள் கஷ்டத்தையும் அவரிடத்துல மனம் திறந்து, வாய் திறந்து நீங்கள் சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட கஷ்டத்தின் வழியை நீங்கள் போனாலும் கூட, கடந்து செல்கின்றதை போல இருந்தாலும் கூட நிச்சயமாய் உங்களை கரை சேர்ப்பார். நீங்கள் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களோடு கூட இருந்து இந்த பூமியின் ஓட்டம் வரையிலும் மாத்திரமல்ல, பரலோக வாசிகளாய் உங்களை மாற்றுவார், உங்கள் குடும்பத்தை மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குடும்பத்திலே பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் துக்கத்தை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.